விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கள். இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். Several days later. சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும். மேடம், இந்த கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்குது. ஒரு நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அதை பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், ஆனா எதுவுமே நிறைவேற்றல. நோ கமெண்ட்ஸ். என்ன மாதிரியான செயல்பாடுல இருக்கு? அதை பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா கச்சத்தீவை நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். ஆனா எதுவுமே நிறைவேற்றல. ரேட்டு போட்டுருக்காங்க. இது எந்த ரேட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த மாதிரி நீங்க சாம்பிள் அனுப்புறது இதுல வந்து டேட் இருக்கணும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கணும் இல்லையா? அந்த டேட்டா யார் ஆக்சஸ் பண்ண எப்படி நீங்க பாக்குறீங்க? அன்னைக்கு டேட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றதை எப்படி என்ஷூர் பண்றீங்க? இப்போ இது 15ஆம் தேதி போட்டுருக்காங்க. 15ஆம் தேதி மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? யார்கிட்ட பேசுற? என்ன பேசுற? ஓவரா பேசாத. இந்த பாரு, பச்சை மிளகாய் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? சார், இதுக்கான தீர்வு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க மறுசுழற்சி பண்றது ஒரு நாளைக்கு 850 டன் குப்பை வந்து இங்க வருது. மாநகராட்சியிலிருந்து வர்றது 850 டன் குப்பை. அப்ப இவங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு? 1000 டன் கெப்பாசிட்டி தான் மறுசுழற்சி பண்றதுக்கான வசதி இருக்கு. அப்ப மீதி இருக்கிற குப்பை அப்படியே தான் இருக்கு. மீதி இருக்கிற குப்பை அப்படியே தான் இருக்கு. இதுக்குதான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா. வழிதாங்க தோகுடியில வந்து பாறைக்குழி கிட்ட 1500 அடி 1200 அடி பள்ளம். அதுல கொண்டு போய் கொத்திட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது இல்ல. 1200 அடி பள்ளம் இருக்கு. அதுல கொண்டு போய் கொத்திட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது இல்ல. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. தக்குரி உனக்கு. நீயும் தான் தக்குரியப்பா.